சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பாருங்க, இன்னைக்கு நம்ம நினைச்சணும் கண்களை மூடி ஜெபம் பண்ணும். அப்படியே அல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாபே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. ஜெபத்தை கேட்கிற தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக ராஜா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவான்னு சொன்ன போல ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அநேக ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வர போறீங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் போது அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கொண்டு வர போறீங்க. அவருடைய கிராமத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக ஜனங்களை கொண்டு வர போறீங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இங்கே பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தகப்பன். புது வருஷத்துக்கு எத்தனை பேரை சபையை கூட்டு வந்தீங்க? நம்ம எங்கள் ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு சபையில் ஒரு கிராமத்திலிருந்து 40 பேரை கூட்டு வந்திருக்கிறாங்க. ஒரே கிராமத்திலிருந்து 40 பேரை கூட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம எத்தனை பேரை கூட்டு வந்தோம்? சிந்தித்து பாருங்க. கர்த்தருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளில் பார்க்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும். அவர் எப்பேற்பட்டவர்களாக இருக்கலாம். அவங்க கொலைகாரர்களாக இருக்கலாம், கொள்ளைக்காரர்களாக இருக்கலாம், பயங்கரமான பாவத்தில் விழுந்து கிடக்கலாம். அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. அல்ல தேவனுடைய பிள்ளை கர்த்தர் கொண்டு வருவார். கூட்டம் கூட்டமாய் கொண்டு வர போகிறார். அல்ல நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணாமல் வராது, கரையும் கொடுக்காமல் வராது. அல்லேலூயா. பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஜெபம் பெரிய காலையை செய்வார். ப்ரேயர், ஜெபம் என்றால் என்னது? ப்ரேயர் மீன்ஸ் ஆங்கிலத்தில் கம்யூனிகேஷன் வித் காட். தேவனோடு கூட உறவாடுவது, தேவனோடு கூட பேசுவது, தேவனோடு கூட அல்லேலூயா அவரோடு கூட பேசுகிற அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா அவர் நம்முடைய பக்கத்தில் வந்திருக்கிறார். சங்கீதம் 145:18 பார்க்குறோம். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறார். தேவனுடைய உங்கள் பக்கத்தில் வருகிறார். அல்லேலூயா. பாருங்க, மோசே சொல்லும்போது உபாகமம் 4:7 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமயமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமயமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? உலகத்தில் பெரிய ஜாதி யாரு? நீங்களும் நானும் தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஜெபமா நம்ம கூட்டத்தை பெருங்கூட்டமாய் மாற்றுவோம். தேவனுடைய அல்லேலூயா. நாட்களில் நம்ம செய்ய வேண்டியது, மாம்சமான யாவரும் எங்கே வர போகிறாங்க? இங்கே வரப்போகிறாங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. யார்கிட்ட பேசணும்? காலையில் எந்த செஞ்சுமா யார்கிட்ட பேசணும்? அதிகாலையிலே என்னை தேடிகள் கண்டடைவீர்கள். பாருங்கள், தேவன் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே 1969 நினைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு ஆள் அனுப்பினாங்க. அமெரிக்கா தேசத்துலேருந்து சந்திரனுக்கு ஆள் ஆம்ஸ்ட்ராங். அதில் பாருங்கள், தேவனுடைய முதல்ல போனது ஆம்ஸ்ட்ராங். சந்திரனுக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளை அவர் சந்திரனில் போய் சேர்ந்துட்டார். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியாகிய நிக்சன் பாருங்க, அவர் நினைச்சமா இங்கேருந்து கீழே இருந்து அங்கேருந்து பேசுகிறார். எங்கே பேசுகிறாரு? சந்திரனில் இருக்கிற ஆம்ஸ்ட்ராங்கிட்டு கர்த்தர் வாழ்த்து சொல்லி முதல்ல போனது நீங்கள் தான். ஆண்டவர் கர்த்தர் வாழ்த்து சொல்லி அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். தேவனுடைய அவர் அங்கேருந்து பேசுகிறார். பேசிட்டு அடுத்த வியாழக்கிழமை நீங்கள் திரும்பி வர போகிறீங்க, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி தேவனுடைய எங்கே போனவர்? சந்திர மண்டலத்துக்கு போனவர். அல்லேலூயா. பாருங்க ஒரு சந்திர மண்டலத்தில் கீழே இருந்து அவர் சந்திர மண்டலத்தில் அவர்கிட்ட பேசுகிறாருன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தேவாதி தேவன்கிட்ட
நம்ம பேசுகிறோம். அல்லேலூயா. தேவாதி தேவன்கிட்ட நம்ம பேசும்படியாக ஆண்டவர் பாருங்க, அவர் அப்பா பரலோகத்தில் இருக்கிற அவர்கிட்ட யார் பேச முடிகிறது? பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளை எங்கள் அமெரிக்கா தேசத்திலிருந்து சந்திர மண்டலத்தில் இருக்கிற அல்லேலூயா பாருங்க, அவரோடு கூட ஆம்ஸ்டாங்கோடு கூட பேசுகிறவர் அல்லேலூயா. அதை காட்டிலும் தேவாதி தேவன் அல்லேலூயா அதுக்கு தேவனுடைய பிள்ளை அவரோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பேசுகிறது சாதாரண மனுஷர்கிட்ட அல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன் அல்லேலூயா அவரோடு கூட பேசும்படியாக நாம் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எல்லாரும் அல்லேலூயா தேவனுடைய கவனிங்க. கர்த்தர் பெரிய காலையில் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சாதாரண மனுஷர்கள் அல்ல. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம உங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறாரு. நாட்களில் நம்ம ஜெபிக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14, யோவான் 14:13-14. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது யோவான், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இங்கே பார்க்கிறோம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம உலகத்தில் இருக்கிறோம். யார்கிட்ட கேட்கணும்? அப்பாட்ட கேட்கணும். அப்பாட்ட கேட்கும் பொழுது செய்வேன். பாருங்க, அடுத்த வருஷம் சொல்கிறது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாரு. நம்ம ஜெபத்தை கேட்கிற தகப்பன், ஜெபத்துக்கு பயில் கொடுக்கிற தகப்பன், ஜெபத்துக்கு அற்புதம் செய்கிற தகப்பன் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அவர் ஜெபத்துக்கு பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்கவே தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் வந்து ஜெபிக்கிறார்கள். அநேகருக்கு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்கிறார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தினசரி ஃபோன் வந்துக்கிட்டு தான் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்கிறது. முடியல, ஜெபம் பண்ணுங்க பாஸ். கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு. செய்கிறது யாரு? கர்த்தர் செய்கிறாரு. என் நாமத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவளை செய்வேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. வசனத்தை பிடித்து கொண்டு, வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாருடைய நாமத்தினாலே கேட்கணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், சந்தேகப்படக்கூடாது. எவனாயில் இந்த மழையை பார்த்து பெய்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி அப்படியே ஆகும் என்று விசுவாசி, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறார். சந்தேகப்படக்கூடாது. எப்படி பண்ணணும்? கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாய் நிறைவேறும். ஆவுக்களை சொல்லப்பட்டுக்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டுக்கிறது பிள்ளைகளே, கண்டிப்பாக நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவனுக்கு சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப முக்கியம். அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை, ஜெபம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கை சர்ச்சைக்கு வரோம், ஆனால் ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரு. மத்தேயு 6 சொல்லப்படுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தேவைகளோடு கூட வந்திருக்கிறீங்க, எத்தனை பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறீங்க, எத்தனை கஷ்டத்தோடு கூட வந்திருக்கிறீங்க. கடன் பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம், பலவித சூழ்நிலையோடு கூட வந்திருக்கலாம், கற்பத்தின் கணிக்காக வந்திருக்கலாம், திருமண தடைகள், பலவிதமான வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வரவில்லை, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வரவில்லை, பல காரியத்தோடு கூட வந்திருக்கலாம். இன்னைக்கு விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்க வேண்டியது. அல்லேலூயா. விசுவாசத்தை சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே யார் எந்த மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம், தீர்க்க தரிசனியாக இருக்கலாம்,
அவங்க மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்ககிட்ட ஒன்று தலையை கொடுத்துக்கிட்டு நிற்காதீங்க. ஊழியக்காரண்டி தலையை கொடுக்காதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கண்டிப்பாக கேட்பா. பார்த்தீங்கன்னா அவள் சொன்னா, என்னுடைய குழந்தை மகா சொன்னா, பெரியப்பா உங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்து ஒரு இன்னைக்கு நல்ல ஊழியம் செய்கிறோம், ஜெபக்குழுக்களை நடத்துகிறோம். அல்லையா, அநேக இடமா இன்னைக்கு அநேகர் வந்து ஜெபம் பண்ண வராங்க, அநேகர் ஃபோன் மூலமாக ஜெபிக்க வராங்க. நான் இதை தான் விரும்புகிறேன்னு. அல்லையா, அல்லையா. தேவனுடைய பிள்ளையை நேற்று எனக்கு அவள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண உடனே அவள் சொன்னா, பெரியப்பா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எனக்கு உள்ள ஒரு அபிஷேகம் அப்படியே இறங்குச்சு பெரியப்பா. அல்லையா, பாருங்க தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய கரம், நம்முடைய கரம் கர்த்தருடைய கரமாக மாறணும், ஆசீர்வதிக்கிற கரமாக மாறணும். என் கரம் மாத்திரம் உங்கள் கரமும் ஆண்டவரே என் கரம் கொடுக்குற கரமாக மாறட்டும் சொல்லுங்க. என் கரம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற கரமாக மாறட்டும், அவளுக்கு நன்மை செய்கிற கரமாய் மாறட்டும். அல்லேலூயா. நம்முடைய கரம் அநேகரை பலப்படுத்துகிற கரமாய் மாறணும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. என் நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ. அவர் போய் சொல்லுவாரா? இயேசு பொய் சொல்வாரா? சரி, இயேசு பொய் சொல்வான்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. சொன்னது வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர். என்ன பார்த்துங்க, வசன வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபம் பண்ணப்போ நீங்களும் சாட்சி சொல்லுவீங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. தேவனால் முடியும், தேவனால் கூட ஒன்று இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. நீங்கள் யோவான் 15:7 பார்த்தீங்கன்னா, நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன செய்யணும்? நீங்கள் எண்ணி ஆண்டவரில் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை படிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை விசுவாசத்தோடு கூட கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நம்ம என்ன நம்முடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் கத்த பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. பாருங்க, அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா நீங்கள் படித்த சங்கீதத்தில் 34:6 சங்கீதம் 34:6 இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான். அந்த ஏழையுடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், உங்கள் ஜெபத்துக்கு பல்கொடுக்கிற ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. ஜெபத்தை கேட்பார் சொல்றவங்க கைகளை வைத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சிறுவெல்லாம் கவனிக்கணுங்க. ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா இடுக்கங்கள், அவருடைய பிரச்சனைகள், அவருடைய கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்தார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எத்தனையோ பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம், எத்தனையோ கஷ்டத்தோடு கூட வந்திருக்கலாம், கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். எனக்கு விடுதலை கிடைக்காதா, எப்பொழுது கிடைக்கும் ஏக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். சங்கீதம் 121:1-2 சொல்லப்படுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவலுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தோடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை. தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. நாட்களில் நம்ம அவரை நோக்கி பாருங்க. நாட்கள் தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு 5:15 சொல்லப்படுது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம், நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கணும். என் ஜெபத்தை எங்கள் அப்பா கேட்பாங்க, என் ஜெபத்துக்கு பயிர் கொடுப்பாங்க என்று விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் பெரிய காலை செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவோ ஜெபம் பண்ணாலும், மணிக்கணக்காக காத்து கிடந்தாலும் ஒன்றுமே நடக்காது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் விசுவாசத்தோடு கூட நல்ல அறிக்கை செய்யுங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. சங்கீதம் 34:15 படிங்க. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆண்டவருடைய செவிகள் சும்மா திறந்திருக்கிறது.
ஆண்டவர் செவியை பொத்தலை. எப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்பொழுது ஆண்டவர் செவியில் அடைச்சிருந்தாரு. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்குமா இருக்கிற பிள்ளைகள். ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு. உங்கள் ஜெபத்தை கேட்க ஆண்டவர் இங்கே இருக்கிறார், உயிரோடு இருக்கிறாரு. அஞ்சுமா தேவனுடைய பிள்ளைகளே, கண்கள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் கவனிக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்குறாரு, அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. கர்த்தர் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காலை செஞ்சுருக்கிறார். இதிலும் பெரிதாவங்களே காண போகிறீங்க தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய பிள்ளைய நிஜமா நம்ம ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? இந்த ஆலயத்தில் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா மத்தேயு 7:7 சொல்லப்படுகிறது, கேளுங்கள் அப்பொழுது, கேளுங்கள் அப்பொழுது. பைபிள் வசனம் இல்லையா? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டு பழகுங்க. உங்கள் தேவைகளை ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு பழகுங்க. ஆண்டவரை தேடுங்க, தட்டுங்க. அல்லேலூயா. திறக்கப்படும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்கள், நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அல்லேலூயா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அடுத்த வருஷம் சொல்லிடுது, கேட்கிற எவனும் சத்தத்தை காணலையே, என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பலே தரல. அல்லேலூயா. பாருங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் சொல்றாரு. அப்போ நம்ம நினைச்சிடும் யாரை தட்ட? அல்லேலூயா. நம்ம நினைச்சிடும் பக்கத்து வீட்டு போய் தட்டக்கூடாது. யாரை தட்டணும்? அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். உங்கள் ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, செத்து போகவில்லை. மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிற சொன்ன தேவன் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறாரு. உங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? இயேசு செத்த போனால் தான் கவலைப்படணும். அவர் உயிரோடு இருக்கார்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை அவர் உயிரோடு இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் 11ஆம் வசனம் சொல்கிறது, மத்தேயு 7:12, ஆகையால் பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் உங்கள் பிதாவானவருடையமா அல்லேலூயா தம்மை வேண்டிக் கொள்ளுவதற்கு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? யாருக்கு? அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுவதற்கு தான் கொடுக்க முடியும். அவரை நோக்கி கேட்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி கேட்கணும். யார் கேட்கணும்? யார் கேட்கணும்? ஒரு 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம் போதாது. 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், அது ஜெபம் இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் என்னது? ஒவ்வொரு விசுவாசிகளும் 5 ஆத்துமாக்கள் அல்லேலூயா, அல்லேலூயா ஆதாயப்படுத்த வேண்டும். செவிங்க. 5 பேரை சொல்லி சும்மா எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பாக தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறி வச்சு ஜெபம் பண்ணுங்க. குறி வைங்க தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படலையா? நம்ம குடும்பம் முழுவதும் வரலையா? குறி ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த வருஷத்தில் ஒவ்வொரு குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பிள்ளைகளே, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பாருங்க தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளை பரலோகத்தில் உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவதற்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக அதிக நிச்சயம். நிச்சயம் கண்டிப்பாக செய்வார். 100க்கு 100 விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். யாரு? ஆண்டோட கேட்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிப்பாக செய்வார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா. பாருங்க, நாட்கள் தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 21:22 பார்க்கும்போது, மத்தேயு 21:22, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். பாருங்க, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய்
ஜெபத்திலே எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் நிச்சயமா அல்லேலூயா பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கூட. உங்கள் ஜெபம் விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு கூட கேட்கணும். கர்த்தர் தேவனால் கூடாத ஒன்றுமே இல்லை. தேவனுடைய மனசு டாக்டர்கள் முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் முடியுங்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, அந்த மகள் பார்த்தீங்கன்னா அந்த மரித்து போன அந்த சரி தூத்துக்குடியில் கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அவளை பார்த்து சொன்னது, ஆண்டவர் உனக்கு புது உயிரை கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், நீனா அல்ல பாருங்க தேவனுடைய பிள்ளையே, என்னது மரித்து போனவங்களை ஆண்டு உயிரோடு எழுப்ப முடியுமாண்ணா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனுடைய. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒருவர் ஹேரிங்கிறவர், அவர் டல்லஸ் என்ற இடத்துல இறையியல் கல்லூரி வேதாம கல்லூரியை கட்டி கொண்டிருந்தார். வேதாம கல்லூரி கட்டி கொண்டிருக்கும் பொழுது வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. இன்னும் தேவை $10,000 தேவை. அவர் தேவை அது $10,000 தான் முடிச்சிடலாம். ஜெபம் பண்ணார். ஆண்டவரே என்ன ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தில் இருக்கிற எல்லா ஆடுகளும் மாடுகளும் மிருக ஜீவன்கள் எல்லாம் உம்முடையவைகள், எல்லாமே உம்முடையவைகள். அவைகளை விற்று எனக்கு செய்யணும், $10,000 தரணும். அவைகளை விற்று எங்க? வனாந்தரத்தில் மேயுது, வனாந்தரத்தில் மிருக ஜீவன் இருக்கிறது. அவைகளை விற்று இந்த இறையியல் கல்லூரியை வேதாம கல்லூரியை கட்டி முடிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண 2வது நாளில் ஒரு $10,000 இவருக்கு வந்துட்டு. ஜெபம் பண்ண 2வது நாள். அல்லேலூயா. 2வது பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளே, அவர் ஒரு தபால் எழுதியிருந்தார். அனுப்பினவர் யாரும் இவருக்கு தெரியாது, முன்னப்பின தெரியாது. ஆனால் அவருக்கு என்னது, அங்கே ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், அவர் எழுதியிருக்காரு, அவர்கிட்ட ஏகப்பட்ட ஆடுகள் மாடுகள் மிருக ஜீவன் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா அவைகளில் விட்டு ஒரு சின்ன பங்கை மாத்திரம் சும்மா ஹேரிக்கு அனுப்பு, அந்த இறையியல் கல்லூரிக்கு அனுப்புன்னு சொன்னார். நான் அனுப்பிட்டேன். பாருங்கள் இதனுடைய பிரபல ஜெபம். யாரை போல் மனுஷன்? யாரை போல்? உங்களை போல் மனுஷன் தான் ஜெபம் பண்ணார். 2வது நாளே வந்துட்டு. இந்த சர்ச்சு அப்படி தான் கட்டப்பட்டது, நம்முடைய சபை அப்படி தான் கட்டப்பட்டது, விசுவாசத்தில் கட்டப்பட்ட சபை. அல்லேலூயா. யார்ட்டையுமே டொனேஷன் கேட்கல தேவனுடைய பிள்ளைகளே. விசுவாசத்தோடு கூட கட்டணும். விசுவாசம் பண்ண எனக்கு இது பார்த்தீங்கன்னா முன்னாலவே விழுந்துடும். அந்த பழைய சபை அந்த இடத்துல முன்னாடி டேபிள் கிடக்கும். சும்மா தேவைக்குள்ள எப்பப்பெல்லாம் தேவை வருதோ முன்னால் விழுந்து கிடப்பேன் தேவனுடைய பிள்ளை. முன்னால் விழுந்து ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான். முன்னால் விழுந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இவ்வளோ தேவை இருக்குது, இந்த வாரம் கொத்த நாட்கள் இவ்வளோ கொடுக்கணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் இந்த சபையை நமக்கு தந்திருக்கிற கர்த்தரை ஆராதிக்கும்படியாக. அல்லேலூயா. சாட்சி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறது. பார்த்தீங்கன்னா பல லட்சங்களை உள்ளத்தில் கிரியை செய்து கொடுக்கும்படியாக கிருபை செய்தார். கோடிக்கு மேல் ஆயிருக்கிறது. கோடிக்கு மேலாக ஆண்டவர் சந்திச்சார் தேவனுடைய பிள்ளைகளே. போன வருஷம் பிரேஷ்டையோடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 8,34,000 கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. பாருங்க நிறைய தேவைகள். பாருங்க தேவனுடைய பிள்ளை அந்த அளவு கர்த்தர் நம்மை நடத்தினார். தேவனுடைய விசுவாசம், நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்குமானா அல்லேலூயா, கர்த்தர் கண்டிப்பாக நடத்துவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா அப்படி இறையியல் கல்லூரியை கடைசியில் வந்து கட்டி முடித்து தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை உண்டோ யார்கிட்ட கேட்டு பழகுங்க, கர்த்தர்கிட்ட கேட்டு பழகுங்க. சிட்டவட்டிக்காரனை தேடாதீங்க. யாரை தேடணும்? தேவ சமுத்திரம் விழுந்து கிடங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். இதுவரைக்கும் வாங்கியிருப்பீங்க, இனி வாங்காதீங்க. ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இதுவரைக்கும் வாங்கிட்டீங்க, செஞ்சிட்டோம், இனி வாங்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போங்க. சீக்கிரமாக என் கடனை அடைங்கன்னு சொல்லி கேளுங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை, நீயும் அநேக ஜாதி கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்காதிருப்பான்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க தேவனுடைய பிள்ளை நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு எரிச்சு தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு கூட பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கு அதிக கர்த்தர் சும்மா கட்டி முடித்து
பிரதிஷ்டை பண்ண முடியாது. கிருபை செய்தார் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும். ஆண்டவருக்கு அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கணும் விசுவாசத்தோ. உங்கள் ஜெபம் கொஞ்சம் கூட தளரக்கூடாது. கொஞ்சம் கூட யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நீ சர்ச்சைக்கு போனியே, உனக்கு என்ன நடந்துருந்தா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அது மாத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் இதுவரைக்கும் உயிரோடு இருக்கிறோமே, ஆனதே கிருபை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வாயிலிருந்து எந்த வார்த்தை அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசிட்டேன்னா அதையும் கேட்பார். நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. எனக்கு தெரியாமல் இருக்கலாம், கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் அவிசுவாசமாக இருதயத்தில் நினைச்சாலே கர்த்தருக்கு தெரியும். உங்கள் இருதயத்தில் அவிசுவாசமான எண்ணங்கள் வந்துட்டாலே யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். இப்படி இருதயத்தின் நினைவுகள் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம், விசுவாசிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16-18 வரை படிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இங்கே பார்க்கிற பிள்ளைகளே, சொல்ல மேலே உள்ள வசனம் சொல்கிறது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஒருவருக்காக நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நீதிமானா வச்சிருக்கிறாரு. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா கேட்பாரு. அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது சொல்லுங்க, நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா கேட்பார் சொல்லுங்க. நான் ஜெபிக்கும் போது எல்லாம் சொல்லுங்க, நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா கேட்பாரு. கேட்டுட்டு போறவர் இல்லை, பதில் கொடுப்பாரு. பதில் கொடுப்பாரு. பதில் கொடுப்பாரு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். எலியா என்பவன் உங்களை போல பாடுள்ள மனுஷன், நம்மை போல பாடுள்ள மனுஷன். அவன் வானத்தின் தொப்புன்னு விழல. தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், ஓத்திரங்கள், அல்லேலூயா, எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் செபிக்கிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில் தானியேலுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது. அவன் நிஜமா அவன் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஜபத்தில் தான் குற்றம் கண்டுபிடிக்கன்னு சொல்லி சட்டம் போடப்பட்டது. எவனாயிலும் 30 நாள் அளவும் ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது சொல்லப்பட்ட போதிலும் அவன் வழக்கம் போல தன்னுடைய மேல் வீட்டில் போய் எருசலேமுக்கு நேராக கதவுகளை திறந்து வைத்து 3 வேளை செபிக்கிறவனாய் இருந்தான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அவன் 3 வேளை ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்டில் இருக்கிறான். தேசத்தில் பிரதம மந்திரி, எல்லா மினிஸ்டருக்கும் மேலாக அவன் தான் தலைமை. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கிறவன் அவன் செபிக்கிறவனாக இருந்தான். அல்ல நமக்கு என்ன பண்ணுங்க, பாஸ்டர் நேரம் கிடைக்கல, பாஸ்டர் நேரம் சாப்பிடறதுக்கு நேரம் கிடைக்கு பாஸ்டர். எதுக்கு நேரம் இருக்கு? சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கு. சாப்பாடு கொடுத்தது யாரு? சாப்பாடு கொடுத்தது யாரு? எத்தனையோ இடங்களில் பட்டினியும் பசியுமா கிடக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்கு பசிக்கு ஆகாரம் கொடுக்கிறாரா? தோத்திரம். அப்பத்தின் தண்ணியை ஆசீர்வதித்தபடியா தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. தேவனுடைய பிள்ளையை ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளை கர்த்தர் நமக்கு நல்ல கை காலில் தந்திருக்கிறாரு. அதனால தான் வேலை பார்க்க முடியுது. திடீர்னு கை ஸ்டாப் ஆகிட்டுன்னா நினைச்ச முடியும்? ஒரு கை விலங்கலன்னு வச்சுக்கோங்களாம். நம்மளை சொல்லலை, ஒரு ஆளுக்கு விலங்கலன்னு அடுத்து நினைச்ச முடியும்? அவரால் நினைச்ச முடியும்? என்ன செய்ய முடியும்? நீங்கள் தான் சொல்லணும். வேலை செய்ய முடியுமா? சம்பளம் வருமா? அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நல்ல கைகால கொடுத்துருக்குறாங்க, வேலை செய்ய பலம் கொடுத்துருக்குறாங்க. கர்த்தரிஜமா ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் நல்லா ஜெபிக்கிறவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் 3 வேளையும் ஜெபிக்கிறவன். சிங்க கபில போடும் சட்டம் போடப்பட்ட போதிலும் அவன் பயப்படலை. இவன் ஜெபம்னால தான்
சிங்கத்தின் வாயை கத்தச்சுமா தூதனை கொண்டு கட்டி போட்டார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இவன் ஜெபிக்காம இருப்பான் என்றால், சட்டம் போடப்பட்டது, ஜெபிக்காமல் இருப்பான் என்றால் சிங்கக்கவில போட்ட உடனே என்ன செஞ்சிருக்கோம்? சிங்கங்கள் நொறுக்கி போட்டு இருக்கோம். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிறவர்களை சாத்தான் தொட முடியாது. ஜெபிக்கிறவர்களை அல்லேலூயா என்னமா அவனை தொட முடியாது தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்மளை டச் பண்ணுறான்? நம்ம ஜெபிக்க மாட்டோம், அடிக்கடி வந்து டச் பண்ணுறான். பாருங்க தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாமல் ஒன்றுமில்லை, ஜெபம் இல்லாமல் ஒன்றுமில்லை தேவனுடைய பிள்ளை. ஜெபம் ரொம்ப முக்கியம். தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு கூட பேசுகிறான். அல்ல அந்நிய பாஷையில் நிரம்புங்க. அல்ல படிச்சு தனிமையாக இருக்கும்போது அந்நிய பாஷையிலே பேசி கொண்டிருங்க. ஆவியில நிரம்புங்க. ஆவியில நிரம்பிட்டேன்னா பிசாசு நடுங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய பாஷை நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. எலியாவை பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளே, செபிக்கிறவன் கர்மேல் பருவத்தில் போய் விழுந்து கிடப்பான். அவன் அடிக்கடி தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தனால தான் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே அவனுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு இருந்தது. யாருக்கு? ஆண்டவருக்கும் அவனுக்கு நல்ல உறவு இருந்தது. அதான் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 சொல்லுது, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் அடிச்சு பேசினான். ஏன்? ஆண்டவரோடு கூட உறவு வச்சதுனால, நான் சொன்னா எங்க அப்பா செய்வாங்க, நான் சொன்னா அல்ல பிதாவாகிய தேவன் செய்வாரு. அந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்தது. தேசத்திலே விக்கிரகாரனை பெருகிவிட்டது. பெருகி நாட்களில் தான் அவன் இப்படியாக ஜெபம் பண்ணான். யாரை பார்த்து? முன்னாடி யார் நிற்கா? ஆகாப் ராஜா நிற்காரு. தைரியமாக பேசுனா, கர்த்தர் வானத்தை அடைச்சிட்டார். என் மகன் சொல்லிட்டான், வானத்தை அடைச்சிட்டார். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கணும். வானத்தை அடைச்சிட்டார். யாரு? அல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை என்னுடைய பேத்திக்கு 3 நாளாக பேசலை. என்னுடைய மகள் டவுன்லேருந்து ஃபோன் வருது, எப்பா சேரன் 3 நாட்களாக ஊமையாக இருக்கிறா, பள்ளிக்கூடத்துக்கு போகலை, படுத்தே கிடக்கிறா, எதுவுமே சாப்பிடல. சென்னையிலேருந்து என்னுடைய மகள் வருது, தம்பிக்கு கேன்சர், அவள் ஃபோன் பண்ணுறா. அடுத்து ஏஞ்சல் அவங்க அப்பாவுக்கு கால்லாம் திடீர்னு வீக்கம் வந்து கால் வலி தாங்க முடியும், ஜெபம் பண்ண சொன்னான். ஒரு 4 பேர் சேர்ந்து நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணோம். ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடியும் போது, ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு கேட்டதுக்கு பதில் வேணும், ஒரு அடையாளம் வேணும்னு கேட்டோம். நான் கேட்டது என்னதுமா? வெயில் காலம், மழை வேணும். எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கு ஒரு அடையாளம் மழை பெய்யன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஜெபத்தை முடிக்கும் பொழுது மழை பெய்ய ஆரம்பிச்சு. தோத்திரம் 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 தோத்திரம்னு என்னோடு கூட இருந்த ஒரு அவரும் தோத்திரம் 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 தோத்திரம், அந்த அண்ணனும் தோத்திரம் தோத்திரம்னாங்க. கடைசி ஜெபத்தை முடித்தோம். முடிச்சுட்டு நீங்கள் எதுக்குன்னா தோத்திரம் சொன்னீங்க என்ன? செல்வராஜி, நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் நமக்கு அடையாளமா மலையை கேட்டேன். நானும் அதான் கேட்டேன், அவரும் அதான் கேட்டேன். அல்லேலூயா. ஒரே ஆவியான தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளே அடையாளம் கேட்டு நான் பெற்றிருக்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகள் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறது. கர்த்தர் பெரிய காலை செய்து கொண்டிருக்கிறார். 1 சாட்சி 2 சாட்சி இல்லை, ஆயிரக்கணக்கான சாட்சிகள். அல்லேலூயா. நம்ம ஊழியத்தில் செஞ்ச காரியம் ஆண்டு பெரிய காலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இன்னும் இப்பொழுதும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. நேற்றும் செஞ்சிருக்கிறாரு, நேற்றும் செஞ்சிருக்கிறார் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, அந்த எலியா ஜோமன்னா வானத்தை அடைச்சாரு. பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்லப்படுகிறது, அதில் தேவன் 3 வருஷம் மழை பெய்யலை, ஆனால் அவன் பட்டினியாக கிடக்கல. காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். சாரிபாத் உதவியின் மூலமாக கர்த்தர் போஷித்தார். அந்த வீட்டில் இருக்கும் பொழுது திடீர்னு யார் மரித்து போனா? அந்த வீட்டில் அந்த பையன் மரித்து போனான் தேவனுடைய பிள்ளை. சோமொழி வியாதிப்பட்டான், மரித்து போனான் தேவனுடைய பிள்ளைகளே. அவரை பார்த்து கேட்டான். அவ சொன்னான், தேவனுடைய மனுஷன் 17ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. 19 வசனம் படிங்க. 17:19. அதற்கு அவன்,
உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியில் இருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடங்கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்பர விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஜெபத்துக்கு தங்க இடம் கொடுத்தால், சாப்பாடு கொடுத்தால், அந்த பஞ்சகாலம் முழுதும் தேவனுடைய பிள்ளையே இவள் மூலமாக, அந்த எலியா மூலமாக அவள் போஷிக்கப்பட்டாள். எலியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா, அடைய சுட்டு எலியாவுக்கு கொடுத்தா, கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியில் அந்த வீட்டில் அந்த தம்பி, அந்த பையன் மரித்து போனான், சோமில்லாமல் இருந்து. அவள் வேதனைப்பட்டா. ஆனால் அல்லேலூயா, பிள்ளையாண்ட கொண்டா, மேல் வீட்டுக்கு கொண்டு போனான், படுக்க வச்சு அவன் செபிக்க ஆரம்பித்தான். முழங்கால் படிட்டு செபிக்க ஆரம்பித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, செபிக்க ஆரம்பித்தான். எனக்கு நான் தங்க இடம் கொடுத்த அல்லேலூயா இந்த சகோதரி வீட்டில், இந்த சகோதரிக்கு பிள்ளை இப்படி ஆயிட்டு, ஆண்டவரே நீ அற்புதம் செய்யன்னு சொல்லி இவனுடைய உயிர் திரும்பவும் வர வேண்டும் என்று செபித்தான். தேவனுடைய பிள்ளை அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவனுடைய உயிர் திரும்பவும் வந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஜெபத்தை கேட்குற ஆண்டவர். விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. இம்மா இந்த வைரஸுக்காக ஜெபம் பண்ணுங்க, யாரையும் பாதிக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே கடந்த நாட்கள் என்னது, ஆண்டவர் தீர்க்கதரிசனம் ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னு சொல்லியிருக்கிறாரு. யாருக்குமே வரக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க, யாருக்கும் நினைக்காதீங்க. தீர்க்கதரிசனம் யாருக்கு? ஒவ்வொருடைய நம்ம எனக்குன்னு சொல்லணும். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணணும். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருக்கும் என்று சொல்லாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. நம்ம இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்போம். அன்றைக்கி ஒரு சில கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க, யாருக்கோ என்று சொல்லி. நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காலை செய்வா. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அவனுடைய ஜெபத்தை, எலியாவின் ஜெபத்தை கேட்டு அந்த பையனை உயிரோடு எழுப்பினார். தேவனுடைய அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் காரணம் என்ன? அவன் நல்ல ஜெப வீரன், ஜெபிக்கிறவன், அடிக்கடி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவன். கடந்த நாட்களில் நான் ஊருக்கு போயிருக்கும், கேட்டாங்க என் ஃபோனே பண்ண மாட்டேங்கப்பா. நான் இப்போ யாருக்குமே ஃபோன் பண்ண மாட்டேன், யாருக்குமே ஃபோன் பண்ணுறது கிடையாது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன். நிறைய ஊழியக்காரங்க கேட்டாங்க, நான் அல்லேலூயா அதிகமாக யார்ட்டுமே பேசுறது கிடையாது, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறேன். அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா, நம்ம ஜெபிக்கும்போது, நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. அந்த எலியாவின் பார்த்தீங்கன்னா அவன் ஜெபம் பண்ணான். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பள்ளிப்படத்தில் அக்கினி இறங்க முடியாக 36ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா 18:36 அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, எலியா கூட இந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாரு. அந்த எலியா கூட எந்த ஆண்டவர் இருந்தாரோ அதே ஆண்டவர் தான் கூட இருக்கிறான். அவன் ஜெபம் பண்ணுறான். பலிபடத்தில் தேவனுடைய பாகாலின் தீக்கு பலியிட்டாங்க, அக்கினி பச்சிக்கலை, ஆடி பார்த்தாங்க, குளிச்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் எலியா பலிபடத்தை செப்பனிட்டான். எலியா பலிபடத்தை செப்பனிட்ட முதல்ல நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தணும்.
நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிற ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய உறவு. அல்லேலூயா. தேவனுக்கு நமக்குள்ள உறவு நல்லா இருந்ததுன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து அல்லேலூயா, நீர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனுமாய கர்த்தாவே, அல்லேலூயா, அவர்களுக்கு மாத்திரமல்ல அல்லேலூயா இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இவைகள் நம்முடைய வார்த்தையின் படியே செய்து என்று விளங்க பண்ணோம். அல்ல நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் உங்கள் கிராமத்து பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்கள் கிராமத்தில் நீ தேவன் என்று நான் உம்முடைய பிள்ளை என்பதை விளங்க பண்ணோம். அல்லேலூயா. நம்ம வசிக்கிற தெருவில் நீ தேவனுடைய விளங்க பண்ணும். நான் அல்லேலூயா நம்முடைய பிள்ளை என்பதை விளங்க பண்ணும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஏதோ சாதாரணமான வாழ்க்கை அல்ல, நிரூபிச்சு காட்டணும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தங்க ஜோமனை கூப்பிடுறாங்களா, உடனே பாஸ்டர் இல்லை, நீங்கள் போய் ஜோம் பண்ண அற்புதம் நடக்கும். நீங்கள் போய் ஜோம் பண்ண அற்புதம் நடக்கும். முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக நடக்கும். அல்லேலூயா. அப்படி தான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உங்கள் ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பார். அல்லேலூயா. பாருங்க, பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையில் அவரை விசுவாசிக்க வேண்டும். எலியா நிரூபித்து காட்டினா கர்த்தாவை விளங்க பண்ணும் என்று ஜெபம் பண்ணான் தேவனுடைய பிள்ளையே. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, எங்கேருந்து? கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அல்லேலூயா பலிபடுத்தி எல்லாவற்றையும் நக்கி போட்டது. அதில் இருந்த விறகு, அந்த அந்த வெட்டி வச்ச மாடு சந்தி இருந்தால் வெட்டி எல்லாம் பச்சித்து போட்டது, மண் எல்லாவற்றையும் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் மோங்கப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் பின்வாங்கி போனாங்க. பின்வாங்கி போய் விக்கிரகாரணிக்கு போன ஜனங்கள்லாம் இன்னைக்கு என்ன, கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம், மோங்கப்புற விழுந்தார்கள். நீங்கள் வைராக்கியமாக இருக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்காய் வைராக்கியம் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாக அநேகர் வருவார்கள். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க தேவன் நல்லவர். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அல்லேலூயா, பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மீட்டிங் நடந்தது. மீட்டிங் அதில் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது அவங்க சுவிசேஷகர் ஒரு மிலிட்டரியில் உள்ளவரை பார்த்து கேட்டார், நீங்கள் எப்படியா ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டார். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், ஐயா நான் என் ரூமில் மால்தோ அந்த இடத்துல உள்ள ஒருத்தர் இராணுவ வீரர் இருக்கிறாரு, அவரும் நானும் இருந்தோம். அவர் ஜெபிக்கிறவர். பார்த்தீங்கன்னா அதனுடைய பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணி ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் பைபிள் படிப்பார், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் அப்படி இருந்தார். ஆனால் ஒரு நாள் நிஜமா நைட்டில் பகலில் பூரா வேலை பார்த்துட்டு அடுத்து முழங்கால போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் அவர் படுப்பார். பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் ஷூவை எடுத்து நிஜமா அவர் தலையில் ஓங்கி அடித்தேன். அவர் கண்ணை திறந்து பார்க்கல. பார்த்தீங்கன்னா அவர் பாடல ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். காலையில் நான் எந்திரிச்சேன்னா என்னுடைய ஷூவை எடுத்து பாலிஷ் போட்டு என் படுக்க பக்கத்தில் வச்சுருந்தார். யார்? ஓங்கி அடிச்சிருக்கிறாரு. அடுத்தஞ்சுமா இவரு ஷூவை எடுத்து யார்? அதுதான் நம்ம என்ன செய்வோம்? ஓங்கி அடிச்சிருப்போம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அப்படி அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு தாழ்மை. இனி ஒன்றுமே பேசலை. இப்போ நம்ம என்ன பேசுவோம்? பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருக்கலாம். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசலை. தேவனுடைய. அதனால் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து நான் ஆண்டவருக்கு இதயத்தை கொடுத்தேன். உங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் இயேசுவிடத்தில் வரணும். நீங்கள் ஜெபிக்கிறத பார்த்து மற்றவர்கள் வர வேண்டும். தானியேல் ஜெபம் பண்ணா ராஜா கடைசியில் என்ன கேட்டார்? இயேசுவில் எல்லாரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சட்டம் போட்டப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தானியேல் கர்த்தருக்காய் வைராக்கியம்னா
அவன் ஜெபத்தை கேட்டு கடைசி ராஜா அனுப்பப்பட்டார். தானியேல் காரியம் ஜெயமாய் முடிந்தது. எல்லா ஜனங்களும் யார் தேவனுக்கு முன்பாக வணங்கணும்? தானியேலின் தேவனுக்கு முன்பாக. அல்லேலூயா. நீங்க வைராக்கியமா ஜெபம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னா, மற்றவர்கள் உங்களை தேடி வருவார்கள். நானும் உங்க கூட வரேன்க்கா சர்ச்சைக்கு, நானும் அண்ணன் உங்க கூட வாரேன், சர்ச்சைக்கு வாரேன் சொல்லி மற்றவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இன்னைக்கு வரது தடை யார் தான் இருக்கும்? யார் தான் தடை? யார் தான் தடை? யார் தான் தடை? நம்ம தான் தடை. நம்ம தான் தடை. நம்ம வாயின் வார்த்தைகளை சுருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக பேச வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய பிள்ளைகளை இன்னைக்கு தடை யாரு? அநேக சபைக்கு வர தடைக்காரு சொல்லுவாங்க. ஆமாம், அவள் சபை பைபிளை தூக்கிட்டு போகிறா. இங்கே போடுற ஆட்டத்தை பார்த்தேன்னா எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்கு பாருங்க. நம்ம பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை குறித்து ஒரு நல்ல சாட்சி வேணும். உங்களை குறித்து ஒரு நல்ல சாட்சி வேணும். ஜெபிக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பா தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அக்கல்ல அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா கர்த்தஜமா எல்லா ஜனங்களும் மனம் திரும்பினாங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. அந்த ஆலயத்துக்கு வருவாங்க. நீங்கள் சாட்சி, உங்கள் தெருவில் நீங்கள் அஜமா சாட்சியாக இருங்க. உங்கள் வீட்டில் சாட்சியாக இருங்க. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, சபைக்கு ஒழுங்காக போயிடுவாங்க. வீட்டில் வந்து புருஷன்கிட்ட ஒரே சண்டை. புருஷன்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை. சர்ச்சைக்கு கூப்பிட்டா, நீ சர்ச்சைக்கு போய் என்ன பிரயோஜனம்? நீயே போய் பிரயோஜனம் இல்லையே. ஒரு நாள் பாஸ்டர் வந்துட்டார். பாஸ்டர் வந்தார். திடீர்னு வந்தார். கடைசியில் பாஸ்டர் வாங்க வாங்க, தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். என்னது? வீட்டில் என்ன போட்டுருந்தாங்க? சண்டை போட்டுட்டு. பாருங்க தேவனுடைய பிள்ளையே, கடைசியில் இவர் என்ன சொல்லிட்டாரு? பாஸ்டர், நான் சர்ச்சைக்கு வராத காரணம் இவா தான். யாரு? யாரு? என் மனைவி தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் பார்த்தார் இவர். இப்போ சர்ச்சில் எப்படி இருக்கான்னு சொல்லி, பெரிய சர்ச்சி, இவர் பின்னால் உட்காந்துருக்காரு. இந்தம்மா முன்னால் உட்காந்து அபிஷேகத்தில் ஆவியில் நிரம்புது. ஆடி பாடி அபிஷேகத்தை நிரம்புதான். சர்ச்சைக்கு வந்து அபிஷேகம். வீட்டுக்கு போனால் ஒரு உண்டு தேவனுடைய பிள்ளை, ஒரு சாதம் உண்டு. கடைக்கு போனால் நாய்க்குட்டி, வீட்டுக்கு போனால் பன்னிக்குட்டி, ஒரு கதை உண்டு. நேரம் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்னது? ஒரு தம்பி பார்த்தாங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் சொல்லி இதோடு முடிச்சுடணும். அடுத்த பிரசங்க நிறைய வார்த்தைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் கடைக்கு, அப்பா கூட கடைக்கு போனான். கடையில் போய் அங்கே பார்த்து ஒரு நாய்க்குட்டியை பார்த்தான். சூப்பராக இருந்திருக்கு. அப்பா நாய்க்குட்டி வாங்கிட்டாங்க, 2 ரூபாய் கொண்டு வரலையே. பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் நான் எடுத்தாரேன்னு சொல்லி அந்த நாய்க்குட்டியை, ஐயா யாருக்கும் கொடுக்காதீங்க இந்த குட்டியை சொல்லிட்டு வந்துட்டான். பாருங்கள், வீட்டுக்கு போனான். வீட்டில் அப்பா ரூபா கொடுத்தாங்க. எங்கே போனான்? அவன் கடைக்கு போனான். கடையில் போய் அந்த பணத்தை கொடுத்து நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்துட்டான். நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்துட்டான் தன்னுடைய பிள்ளைகளே. நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்து போகும்போதே என்னது, வீட்டுக்கு ஒழுங்காக போயிருக்கணும். அங்கே கிரிக்கெட், அவனுக்கு கிரிக்கெட் பைத்தியம் உண்டு. பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுற இடத்துல அந்த மரத்தில் பையை தொங்க போட்டுட்டு எங்கே போயிட்டான்? கிரிக்கெட் பார்க்க போயிட்டான். அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து பையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போகிறான். அப்பா நாய்க்குட்டி, சூப்பர் நாய்க்குட்டிப்பா, சூப்பர் நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கடா பார்ப்போம்? அது பன்னிக்குட்டி. என்னது? பன்னிக்குட்டி. உனக்கு கோபம் வந்தது பையனுக்கு. பயங்கரமாக திட்டினான் கடைக்காரனை. நான் நாய்க்குட்டி தான் வாங்கிட்டு வந்தேன், பன்னிக்குட்டியாக இருக்கு. அடுத்து போகிறான். பாருங்க தன்னுடைய பிள்ளைகளே, போகிறான். போகும்போது அதே இடத்துல விளையாட்டு நடக்கு. பைய தொங்க போட்டான். தொங்க போட்டு எங்கே போனான்? கொஞ்ச நேரம் கழிச்சு கடைக்கு போனான். கடையில் போய், என்னையா நான் நாய்க்குட்டிக்கு தானே ரூபா கொடுத்து வாங்கினேன், நீ பன்னிக்குட்டி கொடுத்துருக்க. என்னப்பா, நான் இப்போ நாய்க்குட்டி தான் கொடுத்தேன். அடுத்த ஜும்மா எடுனாரு. எடுத்த என்னது? நாய்க்குட்டி.
நாய்க்குட்டி. அதான் மாடி பார்த்தீங்கன்னா மாடி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது என்னது, எங்கே தான் நிற்கான், கிரிக்கெட். வீட்டில் போய் அப்பாட்ட காமிக்கிறான். வீட்டுக்கு போனால் என்னது, பன்னிக்குட்டி. பாருங்க, இவனுடைய பிள்ளை நடந்தது என்ன, அவனுடைய வாழ்க்கையில் கிரிக்கெட் விளையாடுற இடத்துல இவனுடைய நண்பர்கள் அந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு பன்னிக்குட்டி தூக்கில போட்டாங்க, மாற்றிட்டாங்க. இன்னைக்கு அநேகடைய வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் நிஜமா கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் சரிதான், நம்ம தெருவில் உங்களை பார்த்து சொல்லணும், இவங்களா தங்கமான ஆட்கள்யா, என்ன சொன்னாலும் அவங்க பாடு சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. மூஞ்ச தூக்கவே மாட்டாங்க. 6 முகமாக வைக்க மாட்டாங்க, 7 முகமாக வைக்க மாட்டாங்க. நம்ம பார்த்து சாட்சி சொல்லும் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ஜெபிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில், தானியேலுடைய வாழ்க்கையில் காரியம் ஜெயமாக முடிஞ்சது. சாத்ராக் மேஷாக் ஆவி 3 பேர் வைராக்கியம் பண்ணாங்க. தீயில போட்டாலும் கர்த்தரிஞ்சுமா அவரும் கூட சேர்ந்து நடந்தார். அந்த ராஜா சொன்னா, நேபுகாத்நேச்சாரு, இவங்க 3 பேர் தேவன்தான், இந்த தெய்வத்தை தான் எல்லாரும் வணங்கன்னு சத்தம் போட்டான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தருக்காய் வைராக்கியம் வைக்கும்போது தேசத்தில் அவன் சட்டம் போட்டுட்டான். அவன் தான் சொன்னான், 90 உயரத்துள்ள சிலையை வணங்கணும், வணங்காட்ட இது அக்கினி சூழல்ல போடப்படும்னா அதே வாயி இப்போ என்ன சொல்லுது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு முன்பாக எல்லாரும் தாழ விழுந்து பணிய வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா எல்லாரும் வருவாங்க. நீங்கள் ஜெபிக்கணும். நம்ம கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த கிராமத்தில் நம்ம சபையின் பிள்ளைகளுக்கு, எனக்கு நிறைய பிள்ளை, கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் 80% பேருக்குமே எல்லாம் தெரியும். சபைக்கு வராமல் இருக்கலாம், அவங்க பேரெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கிராமத்தில் உள்ளவங்க ஜெபம் பண்ணுறாங்களாம் கேட்டால் தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். அங்கேருந்து பிடிப்பேன், அந்த ஏரியாவிலேருந்து பிடிச்சி வரிசையாக வரும் வந்து பிள்ளை. அல்லேலூயா. செவிங்க. எல்லை புலி இயேசு புலியாக மாறணும். எல்லை புலி கிராமம் ஒரு கிறிஸ்தவ கிராமமாக மாறணும்னா, உங்கள் கிராமம் மாறணும்னா ஜெபிங்க. நீங்கள் சாட்சிகளாய் வாழ வேண்டும். நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. அவன் ஜெபத்தை கேட்டு ஆண்டு வருஷமா எலியாவின் அவன் எல்லா ஜனங்களும் மனம் திரும்பினாங்க தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. பாருங்க, அதே போல் அல்லேலூயா, தானியேலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெபிக்கிறவன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் மூலமாக அநேக குடும்பங்கள் சபைக்கு வரும். உங்கள் மூலமாக பரலோக ராஜ்யத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளியே அநேகர் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஜெபம் பண்ணுவாங்க, கடைசியில் அவங்கள சும்மா அங்கங்கே சபைக்கு போங்கம்மே. தூரத்தில் இருப்பாங்க, வர முடியாது. நீங்கள் சும்மா அங்கே ஆவிக்குரிய சபைக்கு போங்கன்னு சொல்லி அவங்களை அங்கே அனுப்பி வைக்கிறது உண்டு. அநேக தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, நிஜமா கம்மியில் வேலை பார்த்தவங்க நிறைய ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறாங்க. பாரு, நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். தேவ சமூகத்தில் ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் நம்முடைய மத்தியில். யாக்கோபு ஜெபம் பண்ணா, அண்ணன் 400 பேரோடு கூட வாரான்னு சொன்னோன்னே பிரச்சனை, போராடி ஜெபம் பண்ணுறான். யாப்போக்கு நதிக்கு அங்கே போய் என்னை ஆசீர்வதிக்க அப்படி விட மாட்டேன்னு சொல்லி அவர் இவன் ஜெபம் பண்ணும்போது தூதன் வந்துட்டார். பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சிக்கிட்டான். ஆசீர்வதிக்க அப்படி விட மாட்டேன், நீர் விட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்து ஆகணும், ஆசீர்வதிக்காம விட மாட்டேன். சும்மா பிடிச்சு கொண்டான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவன் பேர் என்ன பேர்? அப்பாட்ட. இப்போ யாக்கோவும் சொல்லிட்டான். அப்பாட்ட என்ன சொன்னான்? உன் பேர் என்ன பருப்பாங்கும்போது ஏசான்னு சொன்னான். ஏமாத்தினான். அப்பா கண்ணு தெரியல. இப்போ ஆண்டவர்கிட்ட உண்மையை சொன்னான் தேவனுடைய பிள்ளைகள், நீ உன் பேர் இஸ்ரவேல். ஏமாற்றக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்து அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரம் சொல்லப்படுகிறது, அவன் ஜெபம் பண்ணான், போராடி ஜெபம், ராத்திரி முழுவதும் போராடுறான். 400 பேரோடு வாரான், என்னை கொண்டு போடுவான் ஆண்டவரே. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபம் ஏசாவுடைய இருதயத்தை மாற்றிவிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அடிச்சமா கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. ஏசாவும் யாக்கோவும் 20 வருஷம் கழித்து பார்க்குறாங்க, கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அழுகுறாங்க தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஜெபம் மாற்றும் உங்கள் வாழ்க்கையில். கடந்த நாட்களில் நம்ம சபையில் கூட அல்லேலூயா கடை திறந்தாங்க பிரதர், கடை திறந்தாங்க. பார்த்தீங்கன்னா 27 வருஷமாக
ஐக்கியம் இல்லாதவர்கள் நாட்களில் தேவனுடைய பிள்ளை அன்னைக்கு அவங்களை ஐக்கியப்படுத்தும்படியாக எல்லா குடும்பங்களும் ஒன்று சேர்ந்தது. அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய பிள்ளை என்னது, அந்த ஊழியத்தையும் சேர்த்தம் செய்ய வேண்டியிருக்கிறது, ஒப்புரவாகுதலின் ஊழியம். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அற்புதம் செஞ்சார். அங்கே உள்ளவங்களே சொல்லியிருக்காங்க, அவங்க இவங்ககிட்ட பேச மாட்டாங்க. கடைசியில் சுபாஷை தான் அனுப்பி வச்சேன். கர்த்தன் சேதமா நாட்களில் தேவனுடைய பிள்ளை கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சுருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிப்போம். யாக்கோபு போல ஜெபம் பண்ணுங்க, அண்ணால போல ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபத்தை கேட்குற ஆண்டவர். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் நம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.